அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் மற்றும் ஒரு அரசியல் கட்சி இல்லை, ஒரு மாற்று அரசியல் புரட்சி என்ற முழக்கத்தை முன்வைத்து எங்கள் திருநாட்டில் எங்கள் நல் ஆட்சியே என்ற நம்முடைய புரட்சி பாவலன் பாரதிதாசனுடைய கனவை நிறைவேற்ற வேண்டும் என்கிற பெரும் நோக்கத்தோடு இந்த நிலத்திலே, இந்த தேர்தல் களத்திலே நிற்கிறோம். இங்கே மாற்றம் என்றால் எதிலிருந்து மாற்றம், எப்படிப்பட்ட மாற்றம், எந்த கட்சி ஆட்சிகளில் இருந்து மாற்றம் என்பதை நாம் பார்க்க வேண்டும். திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுகவுக்கு மாற்று திமுக என்று எண்ணுவதுதான் பெரிய ஏமாற்று. அது ரெண்டும் வெவ்வேறு கட்சி என்று 60 ஆண்டுகளாக எண்ணிக்கொண்டிருப்பது பெருத்த ஏமாற்று. ரெண்டும் ஒரே கட்சி தான், ஒரே மாதிரி நிர்வாகம்தான். என் அன்பு பெற்றோர்கள், என் அருமை சொந்தங்கள், உயிரினும் இனிய என் உடன் பிறந்தார்கள், சிந்தித்து பார்க்க வேண்டும். இங்கே ஆள் மாறும், ஆட்சி மாறும், ஆட்சி முறை மாறாது. கட்சி மாறும், காட்சி மாறாது. அதேதான் ஐயா கருணாநிதி இல்லை என்றால் அம்மையார் ஜெயலலிதா, அவர்கள் தோற்றால் இவர்கள், திமுக இல்லை என்றால் அதிமுக, அதிமுக இல்லை என்றால் திமுக. கட்சி மாறும், ஆட்சி மாறும், ஆள் மாறும், ஆட்சி முறை மாறாது. ஆட்சி முறை மாற்றம் என்பது இவர்கள் வந்தால் டாஸ்மார்க் இருக்கும், இவர்கள் வந்தால் மூடி விடுவார்கள் என்றால் மாற்று. இவர்கள் வந்தால் ஊழல் லஞ்சம் இருக்கும், இவர்கள் வந்தால் இது இருக்காது, உண்மையும் நேர்மையான நிர்வாகம் இருக்கும் என்றால் அது மாற்று. இவர்கள் வந்தால் கொலை கொள்ளை நடக்கும், இவர்கள் வந்தால் கொலை கொள்ளை இருக்காது என்றால் மாற்று. இவர்கள் வந்தால் கற்பழிப்பார்கள் பிள்ளைகளை, அவர்கள் வந்தால் செய்ய மாட்டார்கள் என்றால் அது மாற்று. இவர்கள் வந்தால் மணலை அள்ளி விற்பார்கள், அவர்கள் வந்தால் தடுப்பார்கள் என்றால் மாற்று. இவர்கள் வந்தால் மலையை வெட்டி வைப்பார்கள், அவர்கள் வந்தால் வெட்ட மாட்டார்கள் என்றால் மாற்று. வேறு எது, யார் வந்தாலும் இருக்கும், யார் வந்தாலும் இருக்கும். யார் வந்தாலும் மின்சார தடை இருக்கும், யார் வந்தாலும் தரமற்ற பாதை இருக்கும், யார் வந்தாலும் இலவசம் இருக்கும், யார் வந்தாலும் ஓட்டுக்கு பணம் கொடுப்பார்கள். பிறகு என்ன மாறுதலை கண்டீர்கள்? என்ன மாறுதலை கண்டீர்கள்? 60 வருஷம் ஆண்டு திமுக, இந்த அதிமுக மாறி மாறி ஆண்டு கூட இந்த திமுக, இந்த காங்கிரசும் பாரதிய ஜனதாவும் கூடவே நின்று என்ன தந்தார்கள்? என்ன மாற்றம், என்ன முன்னேற்றத்தை நாம் கண்டோம்? என்ன கண்டோம்? அப்படியே சகித்து வாழ பழகி கொண்டீர்கள். யார் வந்தாலும் காசு கொடுக்கிறான், ஏன் கொடுக்கிறான்? ஒரு கேள்வி எழவே இல்லை. இங்குதானே மன்னன் அவையில் சாதாரண மகள் கால் சிலம்பை உடைத்து நீதியை நிலைநாட்டின கண்ணகி பெருமாட்டி இந்த நிலத்தில் தானே நடந்தது. மன்னன் அவையில் அந்த மரபில் வந்த, அந்த மண்ணில் பிறந்த மக்கள் நீதி நிலைநாட்ட என்ன தயக்கம்? இங்கே என்ன சரியாக இருக்கிறது சொல்லுங்கள். ஆறு வைத்திருக்கிறீர்களா? வைகை என்ற ஒரு ஆறு இன்னைக்கு நேற்றா 450 கோடி ஆண்டுகளாயிட்டது இந்த பூமி பிறந்து. இயற்கையின் அருங்கொடை மலை, அந்த மலை மார்பிலிருந்து வந்த அறிவிப்பால் அது தந்ததுதான் ஆறு. வைகையாக இருக்கிறதா? வருங்கால பிள்ளைகளை அந்த வைகை நதியை பாருங்கள். வைகையில் என்னைக்காவது ஆடு மாடு நடு ஆற்றில் மேய்ஞ்சி நீங்கள் பார்த்திருக்கிறீர்களா? ஏன், எப்படி? மணலை அள்ளி தின்று விட்டார்கள், மண் வந்து விட்டது, மரம் செடியொடி முளைத்து விட்டது, மாடு மேய்ந்து கொண்டிருக்கிறது, ஆறு செத்து விட்டது. பூமி தாயின் ரத்த நரம்பாக இருந்த ஆறு செத்து போச்சு. மதுரை மாநகரின் கழிவு நீர் ஓடுகிற காவாயாக மாறி நிற்கிறது. பார்க்கும் போதெல்லாம் இதயம் வெடிக்கிறது, கண்கலங்குகிறது. எப்படியடா இந்த பூமியில் நம் பிள்ளைகளை விட்டு செல்வது என்பது. பரமக்குடியில் நாங்கள் படிக்கும் போது ஆத்து பாலத்தில் வந்து விளையாடுவோம். ஓடுகால் என்று போடுவார்கள். 2 மண்வெட்டியை தோண்டினால் தண்ணி ஓடி வரும். வாளியில் அள்ளி குடித்து விட்டு கார் வாய் கொடுத்து விட்டு போவோம். அந்த ஆத்து மணலில் கபடி விளையாண்டதும் இன்னைக்கு போய் பாருங்கள், ஒரு சொட்டு மணல் இல்லை. நீங்கள் படித்திருக்கிறீர்களே, அரை அங்குலம் ஆற்று மணல் உருவாக 100 ஆண்டுகள் ஆகுங்கிறான். மணலை நாம் உருவாக்கல,
அறிவுதான் உருவாக்குச்சு. ஆறை நாம் வெட்டல, இயற்கையை அறிவுதான் உருவாக்குச்சு. குளத்தை, ஏரியை, கண்மாயை, கிணறைத்தான் நாம் வெட்டினோம். ஆறை நாம் உருவாக்கல, இயற்கையின் கொடை. கொன்னு முடித்து விட்டோம். கொன்னவன் யார்? இந்த திமுக அதிமுக ரெண்டு திருடனும் தான். கேட்டால் சொல்லுவான், மணல் அல்லாமல் எப்படி வீடு கட்டுவது? ஏண்டா, கோட்டை கட்டி ஆண்ட இனம். என் தாத்தன் காமராஜ் ஆளும்போது இந்த ஆத்து மணலை பூரா அள்ளி வித்துத்தான் நாங்க இப்படி வீடு கட்டினோமா? இந்த கட்டடங்கள்லாம் இந்த ஆத்து மணல்ல கட்டல தானே? என் மண்ணின் மக்களின் மணல் தேவைக்குத்தான் மண்ணை அள்ளினார்களா என்று யாராவது நீங்கள் கேட்டதுண்டா? கேரளாவுக்கு விற்கல, கர்நாடகாவுக்கு, ஆந்திராவுக்கு, அரபு நாடுகள், துபாய், குவைத்துக்கு விற்கல, வித்து காசு திங்கல. இந்த மணலை முடித்தவுடன் ஆறு எங்கிருந்து வந்தது? மலையிலிருந்து. மலை என்னோருக்கு எம் சாண்ட். இந்த மணல் முடிஞ்சு போயிட்டு வைகை மட்டுமல்ல 34 ஆறுகளை தின்னு தீத்தார்கள். சரியாக 20 ஆண்டுகளுக்குள் 450 கோடி ஆண்டுகளாக இருந்த ஆறை 20 ஆண்டுகளுக்கு தின்னு தீத்தவர்கள் இந்த திருட்டு திராவிட கூட்டம். நீ திரும்ப திரும்ப அவர்களுக்கு ஓட்ட போடு. வைகையை குறுக்கி குறுக்கி கரை ஓரத்தில் ரோட போடுறேன்ட்டு குறுக்கி குறுக்கி கொண்டு போயிட்டான். நீ நினைச்சுக்கிட்டு இருக்க உன் பிள்ளைகளுக்கு தங்கத்தை சேமிச்சு வச்சுட்டு போகணும்னு. உன் மகன் துடிக்கிறேன், தங்கத்தை வச்சு பயன் இல்லை, குடிக்க நல்ல தண்ணியை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். நீ நினைக்கிற காரு பணத்தை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிற. உன் பிள்ளைக்கு நான் மூச்சு சுவாசிக்க நல்ல காத்த வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். உனக்கு புரியல. சொத்தை சேர்த்து வச்சுட்டு போகணும்னு நினைக்கிற. சாப்பிடுற சோத்தை நஞ்சு இல்லாம விஷம் இல்லாம வச்சுட்டு போகணும்னு நான் நினைக்கிறேன். நீ எதை புரிஞ்சுக்கிற? நீ இவன் எங்க உணர்ந்து நிறுத்திருக்கான்? ரேஷன்ல அரிசி வாங்கித்தான் சாப்பிடுற நிலையில் நிறுத்திருக்கான். ரேஷன்ல அதுங்க இலவசமா போடணும். இலவசமா வேட்டி சேலைக்கு கையேந்தணும், 5 கும்பத்துக்கும் கையேந்தணும், அரிசிக்கு பருப்புக்கு கையேந்தணும். இலவசம் கொடுத்து வாக்க பறிக்கணும். இலவசம்ங்கிறது கொடுத்து நம்மளை ஏமாத்துறான்னு கூட தெரியாத கூட்டமா இருந்தா என்னைக்கு வாழ்க்கையில நீ முன்னேறது? என்னைக்கு இந்த நிலைமையை மாத்துறது? என்னைக்கு மாத்துறது சொல்லு? என்னைக்கு மாத்துறது? ஓட்டுக்கு அவன் காசு கொடுக்கறானா இல்லையா? கொடுக்கறான். ஏன் கொடுக்கறான்? முதல்ல எவ்வளவு கொடுத்தான்? 5 ரூபா கொடுத்தான், அப்புறம் 10 ரூபா கொடுத்தான், அப்புறம் 100 ரூபா கொடுத்தான். திருமங்கலம் ஃபார்முலான்னு வேற, இந்த திருட்டு ஃபார்முலாவுக்கு திருமங்கலம் ஃபார்முலா என்று வேற வச்சான். 100 ரூபா கொடுத்தான், அப்புறம் 500, அப்புறம் 1000, இப்ப 2000. இதுல வளர்ச்சி. நான் உங்க வீட்டுக்கு வர்றேன், திருடிடுறேன் 5 லட்சம் ரூபாய. திருடிட்டு அம்மாட்ட வந்து, அம்மா உங்க வீட்டுல 5 லட்சம் ரூபாய் திருடிட்டேன், இந்தாங்க உங்களுக்கு அதுல ஒரு பங்கு 5000 அப்படின்னு கொடுத்தா வாங்கிட்டு பேசாம இருப்பியா? இல்ல கட்டி வச்சு விளக்கமா தலை அடிப்பியா? அந்த மாதிரி உனக்கிட்ட இருந்து திருடின காசுல பங்கு, திருட போறதுக்கு பங்கு. எது? ஓட்டுக்கு 2000. இந்தாங்க நான் திருட போறேன், அதுக்கு முன்மனமா இந்த 2000 வச்சுக்கிறீங்க. இதை எப்படி என் இன சொந்தங்கள் சகித்துக் கொள்கிறார்கள்? எப்படி? மானத்துக்காக உயிரை விட்ட இனம் எப்படி இப்படி மானம் கட்டு போனோம்? கொடுத்து வாழ்ந்த இனம் ஏன் இப்படி கையேந்தி நிக்குது? என்ன இல்ல பிரச்சனை? காடு இல்லையா? மலை இல்லையா? கரும்பு விளையிலையா? தென்னை வரலையா? பனை இல்லையா? சோளம் கம்பு விளையிலையா? மாடு இல்லையா? ஆடு இல்லையா? எருமை இல்லையா? கோழி இல்லையா? எல்லாம் தான் இருக்கே. அப்புறம் ஏன் வறுமை இருக்கு, ஏழ்மை இருக்கு, வயிறு நிறைய பசி இருக்கு? என்னதான் பிரச்சனை? ஒரு மிக்சி கிரைண்டரோட நம்மளால வாங்கிக்க முடியாது. எப்படி ஏமாற்றி வச்சிருக்கான் பாரு. இந்த முறை ஆட்சிக்கு வந்தால் 8000 டோக்கன். ஐயா எடப்பாடி 10,000 கொடுக்கிறேன், ஃப்ரிட்ஜ் கொடுக்கிறேன், 1 லிட்டர் எண்ணெய் கொடுக்கிறேன், 1 கிலோ பருப்பு கொடுக்கிறேன், கொஞ்சோண்டு விஷம் கொடுக்கிறேன், குடித்து விட்டு சத்து போங்கள். இது நன்றாக இருக்கு, நிம்மதியாக இருக்கு. அதான் நான் முடிவு பண்ணிட்டேன். எல்லாரும் வரம்புறா இலவசம் தாரம்ன்றான். நான் ஏன் சொல்லாம போகணும்? நானும் தாரேன். வீட்டுக்கு ஒரு ஹெலிகாப்டர் நிறுத்துறது எங்கேன்னு மொட்டை மாடியில இடம் தந்துறேன். அப்படியே மேல பறந்து கயிறுல இறங்கி வீட்டுக்குள்ள போயிரு. குடும்ப தலைவிக்கு 2000 டிஎம்கே, 2000 ஏடிஎம்கே, 2000 டிவிக்கே. நான் வந்து குடும்ப தலைவிக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கிலோ தங்கம், சுத்த தங்கம். என்ன சிரிக்கிற? அவன் சொன்ன நம்புவேன், நான் சொன்ன நம்ப மாட்டேன். எப்படி? மதுரையில ஒரு மான தமிழ திருந்திட்டான், நான் சம்பாதிக்கிறேன்ட்டான்.
எத்தனை காலத்துக்கிட்ட நம்ம ஏமாறுவோம்? நம்ம தாத்தா பட்டுக்கொட்டை பாடுறாரு, நாங்க யாரையும் ஏமாத்த மாட்டோம், ஏமாறவும் மாட்டோம். எத்தனை காலத்துக்கு ஏமாறது சொல்லு? இலவசம் கொடுக்குறேன், அதுல இழக்கிற பணத்தை எங்கிருந்து எடுக்கிறேன்? 10.5 லட்சம் கோடி உன் நாட்டுக்கு கடன், 10.5 லட்சம் கோடி கடன். ஒரு வீட்டு தகப்பன் பிள்ளைக்கு எதை வைத்து விட்டு போறானோ இல்லையோ, கடனை வைத்து விட்டு போக கூடாது. கடன்கார பையன் மகன் என்பதை மட்டும், அந்த பேரை மட்டும் வைத்து விட்டு போக கூடாது. ஆனால் வீட்டு தகப்பன் அப்படின்னா நாட்டை ஆளுகிற தலைவன் இதுவரை 10.5 லட்சம் கோடி 10.5 லட்சம் கோடி கடனை பெற்று நிறைவேற்றிய ஒரு நலத்திட்டம் என்ன என்று என் முன்னாடி கூடியிருக்கிற என் இனமான சொந்தங்கள், என் உயிரினிமிலே என் உடன் பிறந்தார்கள் கேள்வி எழுப்பி பார்க்கணும். ஒரு நாட்டில் வளத்திலே சிறந்த வளம் அறிவு வளம் தான், கல்விதான். கல்வியை தரம் உயர்த்தி தன் நாட்டு பிள்ளைகளுக்கு சரியாக சமமாக கொடுத்தது இந்த 10 லட்சம் கோடியில் என்று யாராவது சொல்ல முடியுமா? இல்லை. கல்வியை மாணவர்கள் கடன் வாங்கி கற்கிற நிலைக்கு பெற்றோர்கள் பிள்ளைகளை படிக்க வைக்க வேண்டும், அறிவை கொடுத்து நல்ல மனிதனாக்கி இந்த நாட்டில் விட்டு விட்டு போக வேண்டும் என்று நினைக்கிறார்கள். பெரும் பொருள் செலவு, முடியல, கடனை வாங்கி படிக்க வைக்கிறான். மறுபடி தேர்தல் வரும்போது இந்த ஆட்சியாளன் சொல்றான், கல்வி கடன் தள்ளுபடி. கல்வியை கொடுக்க வேண்டியது அரசின் கடன், அது எப்படி கடன் வாங்கி படிக்கிற நிலைமைக்கு ஏன் வைத்தாய்? கல்வி கடன் தள்ளுபடி, விவசாயி கடன் தள்ளுபடி. விவசாயி ஏன் கடனாளியானா? விவசாயி ஏன் கடனாளியானா? பான்பராக்கு விற்கிற முதலாளி கடன்காலி ஆகிறானா? சிகரெட் விற்கிறவன், சுருட்டு விற்கிறவன், பீடி விற்கிறவன், குவார்டர் ஆஃப் விற்கிற சரக்கு விற்கிறவன் எவனாவது ஆகிறானா? எவனாவது ஆகிறான்? சரக்கில் பிளட் கத்தி செய்கிறவன் கடனாளி ஆகிறானா? உலகத்துக்கு சோறு போடுற என் விவசாயி எப்படி கடனாளியானா? ஏன் கடனாளியானா? நீ எது இல்லாமல் வாழ முடியும்? கார் இல்லாம அவன் பணக்காரன், பீடி சிகரெட் இல்லாம வாழ முடியும் அவன் பணக்காரன், நீ செல்போன் இல்லாம வாழ முடியும் அவன் கோடீஸ்வரன், நீ ஃப்ரிட்ஜ் டிவி இல்லாம வாழ முடியும் அவன் கோடீஸ்வரன். ஆனால் சோறு இல்லாம வாழ முடியும் அதை விளைவிக்கிற விவசாயி மட்டும் ஏன் கடனாளானான்? ஏன் கடனாளியானான்? ஏன்? என்னைக்கு இந்த சிந்தனை உனக்கு வரும்? ஏன்? இந்த பொருளை எல்லாம் உற்பத்தி செய்கிறவன் அதற்கான விலையை அவனை முடிவு செய்கிறான். ஆனால் விவசாயி மட்டும் அவன் விளை வைக்கிற பொருளுக்கு அவன் விவசாயி விலையை தீர்மானிக்க முடியவில்லை, முடிவு செய்ய முடியவில்லை. யார் முடிவு செய்கிறார்? வாங்குகிறான். ஒரு கிலோ தக்காளியை விளைய வைக்க அவன் 20 ரூபாய் செலவு செய்து சந்தைக்கு எடுத்து வந்தால் 25 ரூபாய் இல்லை 22 ரூபாய் கொடுத்தால் அவனுக்கு லாபம் இருக்கும். அவன் வாங்குகிறவன் கேட்பான் 15 ரூபாய் என்று கேட்பான், 5 ரூபாய் இழப்புக்கு கேட்பான், நட்டத்திற்கு. கொடுக்கவில்லை என்றால் கொண்டு போக முடியாது, பொருள் கெட்டு போகும், அழுகி போகும். வழியே இல்லை என்று 5 ரூபாய் நட்டத்துக்கு கொடுத்து விட்டு வாழ்க்கை பூரா பாடுபட்டவன் பால்டாலை வாங்கி கொண்டு கொடுத்து விட்டு குடிச்சு விட்டு வாயில செத்து போறான். இதான் நடக்குது. உன் மகன் ஆட்சிக்கு வந்தால் விளைய வைக்கிற விவசாயி அதற்கான விலையை தீர்மானிப்பான். அந்த நிலையை கொண்டு வருவேன். ஒன்றும் இலவசம் ஒன்றும் தரமாட்டேன், ஒன்னும் இலவசம் தரமாட்டேன், எதையும் தரமாட்டேன். ஓசி பஸ் எல்லாம் ஓட்ட மாட்டேன், ஏசி பஸ் ஓட்டுவேன், தரமான பஸ் ஓட்டுவேன். நீ உரிய கட்டணத்தை கொடுத்து பயணித்து போ. 3 தான் உங்கள் பிள்ளைகளின் ஆட்சியில், 3 தான் கட்டணம் இல்லாமல். எது? கல்வி. என் பிள்ளைகளுக்கு கல்வி, என் பிள்ளைகளுக்கு அறிவு, என் பிள்ளைகளுக்கு படிப்பு. படிப்பு, படிப்புக்கேற்ற உத்தியோகம், வேலை, அதற்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற மதிப்பு மிக்க பெருமை மிக்க கௌரவமான வாழ்க்கை. எவனிடையும் தன்மானத்தை இழந்து கையேந்தாத தற்சார்பு வாழ்க்கை, தன் காலிலே நின்று பெருமையோடு வாழ்கிற வாழ்க்கை. கல்வியை கொடுப்பேன், உலகத்தரத்து கொடுப்பேன். தனியார் பள்ளிக்கூடத்துக்கு போறீங்கள, போகாத, அவன் என்னிடத்தில் தோற்று போவான். ஒரு முதலாளியால் தர முடிய கல்வியை 8 கோடி மக்களால் நீங்கள் ஓட்டு போட்டு தேர்வு செய்கிற ஒரு அரசால் தர முடியவில்லை என்பது எவ்வளவு கேவலம், கேடுகட்ட நிலை. அந்த அரசை நிறுவத்தான் மறுபடியும் ஓட்டு போட போறிய? அதுதான் போட போறிய? தனியார் மருத்துவமனைகளில் தருகிற மருத்துவ தரத்தை ஒரு அரசாங்கம் தர முடியாது என்றால் தோற்று போகிறதா ஒரு முதலாளியிடம்? அரசு தோற்று போகிறதா? உலக தரத்திற்கு மருத்துவத்தை தருவேன். நீ மதுரையில் கடகோடி கிராமம் எந்த ஊர்ல இருந்தாலும் நாட்டின் முதல் குடிமகனுக்கு என்ன மருத்துவம் கிடைக்குமோ அது கடைகோடி மகளுக்கும் மகனுக்கும் கிடைக்க செய்வேன். 1 ரூபா காசு இல்லாம. சட்டம் போடுவோம். மயன் முதலமைச்சர் மகனோ மகளோ பேத்தியோ பேரனோ, அமைச்சர் மகனோ மகளோ பேத்திய பேரனோ, IAS IPS டாக்டர், அரசு டாக்டர் யாரா இருந்தாலும் சரி, யாரு பிள்ளையா இருந்தாலும் அரசு பள்ளி கல்லூரியில் படிக்க வேண்டும். சட்டம் போடுவேன், தரத்தை உயர்த்திடுவேன்.
சிறந்த கல்வியை கொடுப்பேன். ஒருவேளை கொழுப்படுத்து போய் மறுபடியும் நீ தனியார் பள்ளிக்கூடத்தில் சேர்த்தா உன் சம்பளம் எவ்வளோன்னு கேட்பேன். 1,00,000னா 50,000 துண்டிச்சிருவேன், 50,000 பிடிச்சுக்கிடுவேன். நீ தேச துரோகம் செய்கிற, அரசை அவமதிக்கிற, நீ அரசு பணியில் இருக்க அருகதையற்றவன். 2 தடவை மன்னிப்பேன், அதுக்கப்புறம் ஸ்பாட் டிஸ்மிஸ், வெள்ள ஒன்றுவேன், நீ அங்கே போயிருந்துருவேன். அதே மாதிரி மருத்துவம் எவனுக்கு முடியலைனாலும் அரசு அதிகாரி, MP, MLA கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போய் படுக்கணும். ஏன்? தரம் உயர்த்திடுவேன். நீ தனியார் மருத்துவமனையில் என்ன தரம் இருக்குன்னு நினைக்கிறியோ அதை விட 4 மடங்கு தரம் உயர்த்திடுவேன். இன்னைக்கு பிணவர மாதிரி இருக்காது, நட்சத்திர விடுதி மாதிரி மாத்திடுவேன். உலகம் பூரா பார்த்து படிச்சு வச்சிருக்கேன் மகன், போட்டு போட்டு காட்டுறேன். தரம் உயர்த்தி 1 ரூபா காசு இல்லாம 90 வயசு கிழவிதான் அப்பத்தா வந்தாலும் என் தேசத்தின் மூத்த தாய் கொண்டா சேரு வைக்கம் கொடுப்பேன். 1 ரூபா காசு இருக்காது, 2க்கும் காசு இல்லை. அப்புறம் என்ன? குடிக்க தண்ணி, தூய தண்ணீரை உனக்கு தருவேன். விஷம் இல்லாமல் நஞ்சு இல்லாமல் நல்ல தண்ணியை தருவேன். இது 3க்குத்தான் என் தாய் தந்தையர் என் உடன் பிறந்தார்கள். கொள்ள காசை செலவழிக்கிறேன், இது 3ஐயும் உன் மயன் மிச்சம் பண்ணிடுவேன். இது 3ஐயும் கொடுக்க வேண்டியது கவர்மெண்ட்டினுடைய டியூட்டி. புரியுதா? அரசின் கடமை. மற்ற எதையும் நான் காசு இல்லாமல் தரமாட்டேன். மின்சாரமா தடை இல்லாமல் தாரேன், சிலிண்டர் தாரேன், சும்மா இல்லை, தடை இல்லாமல் தாரேன். இந்த மதுரையில் பக்கத்தில் சோழம் வந்தால் நாங்கள் நகர்ப்புறத்து கிராமப்புறங்கள்லேயே மாட்டு பண்ணையை வச்சு மாட்டு சாணியிலிருந்து பயோகாஸ் மீத்தேனை எடுத்து சிலிண்டரில் நிறச்சி உனக்கு தாரேன், தடை இல்லாமல் தாரேன். அந்த தயாரிப்பு செலவை எடுத்துக்கிட்டு உனக்கு தாரேன். மற்றபடி என்ன உனக்கு உபசியாக வேணும்? மற்றபடி என்ன வேணும்? படிச்சுட்டு வா, வேலை தாரேன். படிக்காமல் இருக்கிறியா? அப்பவும் கவர்மெண்ட் வேலை தாரேன். படித்தவன் படிக்காதவன் எல்லாருக்கும் வேலை தாரேன். எப்படி வேலை கொடுப்பா? நான் தான் ஆடு மாடு வளர்ப்பனே, கவர்மெண்ட் வேலையாக்கிடுவேனே. நான் தான் தேனீக்கள் வளர்ப்பேன், பட்டுப்பூச்சி வளர்ப்பேன், கழுதை வளர்ப்பேன், பன்னி வளர்ப்பேன், எருமாடு வளர்ப்பேன், கரும்பு போடுவேன், கரும்புல இருந்து தொழிற்சாலை கட்டுவேன், வாழை வளர்ப்பேன், வாழையிலிருந்து தொழிற்சாலை, தென்னையிலிருந்து தொழிற்சாலை. நான் என்ன பண்ணுவேன்? மூங்கில் வளர்ப்பேன், அதுலேருந்து தொழிற்சாலை, சணல் வளர்ப்பேன், தொழிற்சாலை. போட்டு காட்டுறேன், நீ பயந்துருவேன். எருக்கணும் செடி வளர்ப்பேன், அதுலேருந்து தொழிற்சாலை. கொட்டமுத்து ஆமணக்கு செடி வளர்ப்பேன், அதுலேருந்து விளக்கெண்ணெய் தயாரிப்பேன். விளக்கெண்ணெய்னா சிரிப்பேன், ஃப்ரெஞ்ச் ஆயில் தயாரிப்பேன். நீ வாழ்விடத்தில் உனக்கு அரசு வேலை கொடுப்பேன். நீ வேலை இல்லைன்னு நீ சென்னைக்கு வர வேண்டியதில்லை. ஏன்? இதை தலைநகராக மாற்றிடுவேன். 5 தலைநகரை பிரித்து மாற்றுவேன். தலைநகரை மாற்றுவோம், தமிழகத்தை மாற்றுவோம். அதான் உன் பிள்ளையின் தத்துவம். ஏன் தலைநகரை மாத்துறேன்? ஏன் மாத்துறேன்? நிர்வாகத்தை, அதிகாரத்தை பரவலாக்குறேன். உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஒரு வெள்ளக்கட்டி இங்க வச்சா எங்க இருந்தாலும் எறும்பு இங்க வந்து முக்கியம். 5 நொறுக்கி வச்சுட்டா அங்கங்கே நின்றுரும். உனக்கு சென்னையில என்ன கிடைக்கும் நினைக்கிறியோ அது மதுரையில கிடைக்கும். இங்கேயே வச்சிருவேன். கலை, இலக்கியம், பண்பாட்டுக்கான தலைநகரா மதுரையை மாத்திடுவேன். ஏன் மாத்துவேன்? மொழிக்கான தலைநகரா மாத்துவேன். ஏன்? 3 மாவேந்தர் தான், சேர, சோழ, பாண்டியன்னு. சேரனும் சோழனும் சங்கம் வச்சு தமிழ் வளர்க்கல. என் பாட்டன் பாண்டிய மட்டும்தான் 3 சங்கம் வச்சு இந்த மண்ணில் தமிழ் வளர்த்தான். அதனால அவன் உளவிய மண், அவன் ஆண்ட மண்ணிலே அதுதான் தமிழுக்கான மொழி, கலை, இலக்கிய, பண்பாட்டுக்கான தலைநகராக இருக்கும். பின்னாடி வந்த என் பாட்டன் வள்ளல் பாண்டித்துரை தேவர் 4வது தமிழ் வச்சு என் தமிழை வளர்த்தான். அதனால இங்கே தலைநகர். நீ எங்கேயும் அலைய வேண்டியதில்லை. இங்கே கவர்மெண்ட் வேலை கிடைக்கும், இங்கே இரு, உன் வாழ்விடத்திலே கொடுப்பேன். நீ வறுமை, பசி, வேலை இல்லை, பஞ்சம் இந்த சொல்லுக்கு உன் மகன் இந்த பைந்தமிழன் ஆட்சியில் வேலை இல்லை. ஒழிச்சு தள்ளிடுவேன். என் கனவு நாடு சொர்க்கமா இருக்கும். இந்த பிச்சைக்கார பைய கொடுத்துக்கிட்டு மறுபடியும் ஓட்ட போட்டு நாட்டை கொடுத்துட்டு கையேந்தாத, கேவலப்பட்டு நிற்காத, மானத்தை விற்காத. தமிழனின் மறவது தன்மானத்துக்காக உயிரை விட்டது. உனக்கு தெரியாதா? நம்ம பாட்டை மருது வண்டிக்கு வந்து சமரசம் செஞ்சிருந்தா வாழ்ந்திருக்க முடியாதா? சரணடைந்து வாழ்வதற்கு சண்டையிட்டு சாவதுன்னு தூக்கில தொங்குனான். நம்ம பாட்டை தீரன் சின்ன மலைக்கு தெரியாதா? சின்ன சமரசம் செஞ்சா நாட்டை ஆண்டு சந்தோஷமா வாழ்ந்திருக்க முடியாதா? தூக்கு கைத்துல தொங்குனே ஒழிய உனக்கிட்ட நான் மண்டியிட மாட்டேன்னு மானத்துக்காக உயிரை விட்ட கூட்டத்தில் வந்துட்டு கையேந்தி நிற்கிற. கொடுக்கிறவ யாரு? கர்ண மகராசா பரம்பரையில் வந்தானா? களவாணி பயில்கிட்ட நாட்டை கொடுத்துட்டு நீ கையேந்தி நிற்கிற. வெக்கம் இல்லை உனக்கு? இவன் என்ன கொடுக்குற? 8000 ரூபாய் டோக்கன், எது வேணாலும் வாங்கிக்க. இப்போ நான் கேட்குறேன், மொத்த டோக்கனையும் நீங்கள் வச்சுக்கோங்க, இந்த முதலமைச்சர் பதவி என்கிட்ட கொடுங்க. அது கொடுங்க. எப்படி இப்படி பார்ப்போம்?
டோக்கன் முறை உங்களுக்கு, அறிவாலயத்தை மட்டும் எங்களுக்கு பட்டா போட்டு கொடுங்க. ஏன்னா இந்த டோக்கன் வச்சு என்ன வாங்குவேன்? குடிக்க வச்சு நம்ம ஆத்தா பத்தா அக்கா தங்கச்சி 25 லட்சம் பேர் தாலி எடுத்திருக்கான். அந்த தாலியை வாங்கிட்டு வந்துடுவியா? வாங்கிட்டு வந்துடுவியா? 10 லட்சம் கோடி கடன். ஏன் கடன்? ஒரு வய கேட்கல உன் மகன் என்னை தவிர. 10 லட்சம் கோடி கடனை வாங்கி நீ இந்த மக்களுக்கு செய்த ஒரு திட்டம், தடையில்லாத மின்சாரம் கொடுத்தேன், குடிக்க நல்ல நீரை கொடுத்தேன், படித்த பிள்ளைகளுக்கெல்லாம் வேலை கொடுத்தேன், படிக்க நல்ல கல்வியை கொடுத்தேன், பார்க்க நல்ல வைத்தியத்தை மருத்துவத்தை கொடுத்தேன், பயணிக்க நல்ல போக்குவரத்தை கொடுத்தேன். ஒன்னு சொல்லுவான் அரசு, ஒன்னு சொல்லு. பின்ன பூனை இருக்க, பூனை அதுக்கு பசியோட வரும். பாலை சூடா காய்ச்சி வச்சுட்டின்னு வச்சுக்க, வாயை வச்சு சுட்டுச்சுன்னா சாகிற வரைக்கும் வெள்ளையா எதை பார்த்தாலும் கிட்ட வராது. பூனை சூடுபட்ட பூனையே வராதுண்ணா. மான தமிழ் மக்கள் நம்ம 60 ஆண்டுகளா சூடுபட்டுக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? அதுக்கு பேர் என்ன? பேர் என்ன? பேர் என்ன? தாத்தை மட்டும் கொட்ட பாடுறானே யாருக்கு? நமக்கு தான். சிந்திச்சு பார்த்து செய்கையை மாத்து. சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ. தெரிஞ்சும் தெரியாம நடந்திருந்தா அதை திரும்பவும் வராம பாத்துக்கோங்கிறான். இப்ப தவறு பெருசா ஆயிடுச்சு, திருத்திக்கோ, உடனே மாத்திக்கோ. இதான் உன் மகன் உனக்கு சொல்றது. புரியுத? தெரிஞ்சும் தெரியாம நடக்கல, தெரிஞ்சா 60 வருஷம் நடந்துருச்சு. தெரிஞ்சே போறா உதயசூரியே. இவன் வந்தா 2 வயசு பிள்ளைய கற்பழிப்பான் தெரியுது. இவன் வந்தா குடிக்க வச்ச தாலி இருப்பான் தெரியுது. இவன் வந்தா ஆத்ம நல்விப்பான் தெரியுது. எல்லா கிரமமும் செய்யும். நீ ஒரு இடம் சொத்து வாங்கிட முடியுமா? சொத்து விலை என்னவோ அதை விட பத்திரப்பதிவு விலை அதிகம். ஆமாவா இல்லையா சொல்லு. 3 முறை இந்த மின் கட்டண உயர்வை ஐயா ஸ்டாலின் ஏற்றிருக்காப்ல. 3 முறை. ஆனா ஓசி பஸ் ஓட்டு கட்டமா இல்ல குடும்ப தலைவிக்கு 1000 கட்டமா? இந்த தவிர்க்க முடியாத மின் கட்டணத்தில் விலை ஏற்றிட்டாங்க. சொத்து வரியே ஏற்றிட்டாங்க. சொத்து வரி, வீட்டு வாடகை கூடி போச்சு, கடை வாடகை கூடி போச்சு. அப்புறம் என்ன பண்ண? ஆமா, அதுல அறிவார்ந்த தமிழ் சமூக மக்கள், மான தமிழ் மக்கள் நிறைந்து வாகிற என் மதுரை மண்ணிலே மகத்தான மாற்றத்தை மதுரை மண்ணில் இருந்து தமிழ் மக்கள் தொடங்கினார்கள் என்ற வரலாற்று பதிவை எழுதுங்கள், எழுதுங்கள். திமுகவுக்கு போட்டீர்கள் உதயசூரியனுக்கு, அவர்கள் வென்றார்கள், எம்எல்ஏ ஆனார்கள், எம்பி ஆனார்கள், மந்திரி ஆனார்கள், நீங்கள் தோற்றீர்கள். ரெட்டலைக்கு போட்டீர்கள், அவர்கள் வென்றார்கள், எம்எல்ஏ ஆனார்கள், எம்பி ஆனார்கள், மந்திரி ஆனார்கள், நீங்கள் தோற்றீர்கள். எவ்விடத்தில் வென்றீர்கள்? மாற்றினீர்கள் ஆட்சியை. திமுகவை தோற்கடித்து அதிமுகவை, அதிமுகவை தோற்கடித்து திமுகவை. நீங்கள் எந்த மாற்றத்தை வாழ்க்கையில் கண்டீர்கள்? எந்த முன்னேற்றத்தை கண்டீர்கள்? பிஜேபி காங்கிரஸை தோல்ல தூக்கிட்டு வரும். மாநில தேர்தல் என்றால், இந்திய தேர்தல் என்றால் திமுக அதிமுக பிஜேபி காங்கிரஸ் தோல்ல தொங்கிட்டு போகும். இவன் எதை உனக்கு நல்லதை பெற்று தருவான்? இந்த நாட்டில் இருக்கிற எல்லா தீய திட்டத்தையும் கொண்டு வந்தவன் காங்கிரஸ் பிஜேபி. திணிக்க அனுமதித்தவன் திமுக அதிமுக. எந்த திட்டம் சொல், அணு உலை நட்டது அவன், விட்டது இவன். கல்வி மாநில உரிமை எடுத்துட்டு போனது காங்கிரஸ், கொடுத்தது திமுக. காவிரி நதிநீர் உரிமை பறித்தது காங்கிரஸ், பறி கொடுத்தது திமுக. எந்த இடத்தில் இவன் 2 பேரும் உனக்கு நன்மைக்கு நின்றுக்கான்? ஓ மொழி செத்து போச்சு, சங்கம் வைத்து தமிழ் வளர்த்த என் பாட்டன்கள் உயிரை கொடுத்த மலர் எங்க இருக்குது? படிச்சு பாரு எங்க இருக்கு? அப்சரா பென்சி எங்க இருக்கு? ஸ்டாண்டரி ஷாப், ராஜா ஸ்டோர்ஸ் எல்லாம் தமிழில் எழுதுவான், ஆங்கிலத்தை தமிழ் எழுத்து, இங்கிலீஷில் எழுதுவான், தமிழை ஆங்கில எழுத்து. இவனுடைய இருமொழி கொள்கை இதுதான்டா. உன் அன்னை மொழியை அழித்து ஒழித்து இந்த இனத்தை முடிச்சிட்டான். இமய வரை இருந்த நீ காலடிகள் குறுக காரணம் மொழி திரிவு. உன் மொழியை சிதைத்து, உன் முகத்தை சிதைத்து நீ யார் என்று மறைத்தான். என்ன வேண்டா உனக்கு? உன் வரலாற்றிலிருந்து தூக்கி வீசினான். என்ன இருக்கு உனக்கு வரலாறு? என்ன இருக்கு? என்ன இருக்கு? 4ஆம் தமிழ் சங்கமத்து தமிழ் வளர்த்தான் நம் பாட்டன் வல்லர் பாண்டித்துரை தேவர். எங்கடா அவனுக்கான அடையாளம் சொல்றான்? அந்த மேம்பாலத்தில் ஒரு மரப்பாச்சி மாதிரி சிலையா நிக்கிறான்டா. அது நான் சொன்னாதான் தெரியுதான் பாண்டித்துரை தேவர் சிலைன்னு. ஏன்னா தமிழ் சங்கத்து தமிழ் வளர்த்தவனுக்கு 100 கோடியில நூலகம் கட்டினதுல வல்லல் பாண்டித்துரை தேவர் நூலகம் படிப்பவன் வச்சா இடிஞ்சு விழுந்துருமாடா கட்டடம்? இடிஞ்சு விழுந்துருமா? எதுக்குடா ஐயா கருணாநிதி வேறு? ஜல்லிக்கட்டுக்கு ஐயா கருணாநிதிக்கு என்னடா சம்பந்தம்? காளையை 100 காளையை அடக்கின வீரராடா? சொல்லா
சொல்றா. ஏன் அந்த 100 கோடி ஓட்டு கட்டின வளாகத்தில் நாங்க என்ன வளாகமா கேட்டோம்? வாடிவாசல் தானே கேட்டோம். சரி கட்டிட்டு இல்ல, இந்த மண்ணில் ஒரு மகத்தான தலைவர் தான் என் தாத்த மூக்காத்தவன். அவங்க என்ன பிரச்சனை உனக்கு? என்ன பிரச்சனை? தமிழ்தாய் சிலை தூக்கிட்டு போற கோர்ட்ட போய் போராடி என் பிள்ளையை மறுபடி வைக்க வச்சான். எந்த அடையாளத்தை உனக்கு மறைப்பான்? என்ன இருக்கு உனக்கு? என்ன இருக்கு? ஒண்ணு கிடையாது. சும்மா திரிய வேண்டியதா. ஏதோ நாங்கள் உனக்கு என்ன பண்டிகைனா உனக்கு என்ன, காலையில சாராயம் குடிக்கணும், நல்ல படம் வந்தா பார்க்கணும், இவ்வளவுதான் பண்டிகை உனக்கு. அதானே ஒரு நாடு தன் நாட்டு மக்களை குடிக்க வச்சு அதுல இருந்து காசை எடுத்து நாட்டை நடத்திக்கிட்டு இருக்கு, நிர்வகிக்குது. சைத்துக்கிற நான் ஒரு அப்பன், என் 5 மயங்க என் பிள்ளைகள்லாம் குடிக்க வச்சு இந்தாப்பா குவார்டர் ஆஃப் குடிச்சிட்டு காசு கொடுப்பான், அந்த காசை வச்சு குடும்பம் நடத்தின சகிப்பியாடா? சகிப்பியா? சகிப்பியா? குடிச்சிட்டு வண்டி ஓட்டி போக முடியாது, குடிச்சவன் காரே ஓட்ட முடியாதுன்னு பிடிக்கிறிய, குடிச்சவன் எப்படா வீட்டை ஓட்ட முடியும், நடத்த முடியும்? பைத்தியக்காரா, எப்படா நீ இதை நடத்துற? எப்படி நடத்துற? எப்படி நடத்துற? குடிச்சிட்டு வண்டி ஓட்டாதே, உது பெனால்டி. குடிச்சவன் குடும்பத்தை ஓட்டிட முடியும், நடத்திட முடியும். நீ போடு, ஓட்ட போடு, போடு, அவனுக்கே போடு, போடு. டிஎம்கே ஏடிஎம்கே பழகிட்டில, நோய் வந்து வச்சு உனக்கு. நோய் எது வேணாலும் புதுசு, செல்ஃப் புதுசு, நீ மாடல் புதுசு, காரு புதுசு, ஏசி புதுசு, டிவி புதுசு, கார் செருப்பு புதுசு, சட்டை புதுசு, கடிகாரம் புதுசு, மூக்குத்தி டிசைன் புதுசு, எல்லாம் புதுசு. 60 வருஷமா அழகா பழசு சனிய இந்த உதயசூரியன் தரட்டால கட்டிக்கிட்டு அழுது உழைக்கிற, அழுது உழைக்கிற. எல்லாத்துலயும் நல்லதான் பாப்பாரு. மாப்பிள்ளைக்கு பொண்ணு அருமையான நல்ல பொண்ணு, பொண்ணுக்கு மாப்பிள்ளை அருமையான மாப்பிள்ளை, நல்ல மாப்பிள்ளை. சாப்பிட அந்த கடையில நல்லா இருக்கும், நகை அங்க டிசைன் நல்லா இருக்கும், புடவை அங்க டிசைன் நல்லா இருக்கும், எல்லாம் நல்லா இருக்கணும். அடுத்த 5 ஆண்டு கால தன் நாட்டின் எதிர்காலத்தை தீர்மானிக்கிற தலைவனை தருதலையை, திருட்டு பயலை, முள்ளமாரி பயலை கொண்டு வச்சிருது, உள்ள கொண்டு வச்சிருது. எத்தனை வருஷம் எங்களை கத்த விடுவீங்க? எத்தனை வருஷம்? என்ன எதிர்பார்ப்பு இருக்கு உங்ககிட்ட? எங்களுக்கு என்ன தந்திருக்கீங்க? ஏன் திரும்பி வந்து கத்தணும்னா 4 தேர்தலில் தோற்ற ஒரு மகன் 2 பேரும் நிக்கிறோம். எதனால? விட்டுட்டு போக முடியாது. மற்ற கட்சியா இருந்தா ஓடி போயிருப்பான். 6 விழுக்காடு காவலுக்காடு ஓட்டு வச்சிருக்கணும் கூட்டணி, இவ்வளவு கோடி அவ்வளவு சீட்டுன்னு பேசுற உன் மகனுக்கு 36 லட்சம் ஓட்டு நீ கொடுத்துருக்க. 8.5 விழுக்காடு எத்தனை ஆயிரம் கோடி பேரம் பேசியிருப்பான், எவ்வளவு பதவி ஆசை கட்டியிருப்பான். என் முன்னாடி என்ன இருந்தது? பணமா இனமா? இனம். பதவியா மக்களுக்கு உதவியா? உதவி. அப்புறம் இந்த கட்சியை எதுக்கு தொடங்கினேன்? என் மக்களை வச்சு பிழைக்கல்ல, மக்களுக்கு உழைக்க. பதவிக்கல்ல, என் மக்களின் உதவிக்கு. பணத்திற்கல்ல, இனத்திற்கு. பிடிவாதமா நிக்கிறேன் பாரு, பிடிவாதமா. 5வது முறையும் அதே ஆர்வத்தோடு அதே உறுதியோடு வந்து களத்தில் நிக்கிறேன் பாரு. மையன் என்ன நம்பிக்கையில? என்ன நம்பிக்கையில? 4 லட்சத்துல இருந்தவனை 36 லட்சத்துக்கு உயர்த்தி அங்கீகரிக்கப்பட்ட கட்சியாக்கி. உன் சின்ன எத்தனாவது இடத்துல இருக்கு? 3வது பெட்டியில் இருந்த சின்னத்தை முதல் பெட்டிக்கு கொண்டு வர வச்சது யாரு? என் மக்கள் தான். 3வது பெரிய கட்சியாக்கி நிறுத்திருக்கிறது யாரு? என் சொந்தங்கள் தான். 3வதா வச்ச மகனை 1வதா தூக்கி வைக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆயிரும்? அந்த நம்பிக்கையில் தான் தொடர்ந்து களத்தில் நிற்கிறோம். அறிவு சமூகமே, உலகத்திற்கு அறிவை கடன் கொடுத்த இனத்தின் பிள்ளைகளே, என்னரும் பெற்றோர்களே, தன்மானத்திற்காக உயிரை விட்ட இனத்தின் கூட்டமே, மானத்தை விற்காதீர்கள். நமக்கு இருக்கிற கடைசி கருவி வாக்குதான். ஜனநாயகத்தில் மக்களுக்கு இருக்கிற கடைசி ஆயுதம் வாக்குதான். அதை அநீதிக்கு எதிராக தூக்குங்கள். அநியாயமாக விற்று விடாதீர்கள். மதிப்பை இழக்க செய்யாதீர்கள். தமிழனுக்கு ஒரு மாண்பு இருக்கிறது. உழுது விளைக்கிற காட்டை விற்பான், கஷ்டப்பட்டு கட்டிய வீட்டை விற்பான், நேசிச்சு கட்டிய பொண்டாட்டின் தாலியை கூட அடமானம் வைப்பான், விற்பான். தன்மானத்தை ஒருபோதும் அடமானம் வைக்க மாட்டான், விற்க மாட்டான். விற்காதீர்கள், விற்காதீர்கள். நம் தாத்தா தெய்வ திருமகன் சொன்னதை மறந்துட்டீங்களா? ஓட்டுக்கு காசு கொடுக்கிறவன் பாவி, அந்த காசை வாங்கி கொண்டு ஓட்டு போடுகிறவன் தேச துரோகிங்கிற. இந்த பாவிகளுக்கு ஓட்டை போட்டு நீங்கள் ஏன் அந்த தேச துரோகத்தை தொடர்ந்து செய்கிறீர்கள்? செய்யாதீர்கள், செய்யாதீர்கள். தயவு செய்து மாற்றுங்கள் உங்கள் மதிப்புமிக்க வாக்கை. என் உயிர் தம்பி, மதுரை வடக்கு தொகுதியில் போட்டியிடுகிற முதுகலை சமூகவியல் படித்த என் தம்பி திருநாவுக்கரசுக்கு நீங்கள் வந்து விவசாய சின்னத்தில் வாக்கு செலுத்தி வெற்றி பெற செய்யுங்கள். இந்த நாட்டில் எல்லோரும் உழவர்குடி மக்கள். ஒன்று, நீங்கள் விவசாயம் செய்வீர்கள், அப்பா விவசாயம் செய்து நம்மளை படிக்க வைத்திருப்பார். நீ டாக்டரா இருப்பாய், இன்ஜினியரா இருப்பாய், கலெக்டரா இருப்பாய், போலீஸா இருப்பாய். ஆனால் விவசாய காசுல தான் நீ படித்திருப்பாய்.
விவசாயம் இல்லாத உலகில் ஒன்றும் இல்லை. விவசாயி தோற்கக்கூடாது. எச்சின்னம் தோற்றாலும் நம் சின்னம் விவசாயி, வென்றான் வென்றான் என்று வரலாறு பதிவு செய்ய வேண்டும். எனவே என் அன்பு சொந்தங்கள், உழவு இல்லை என்றால் உணவு இல்லை, உணவு இல்லை என்றால் உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லை என்றால் உலகம் இல்லை. உழவை மீட்போம், உலகை காப்போம். உழவே தலை, உணராத நாம் மனிதரில் கலை. எனவே தலையாய அந்த உழவை காக்க நீங்கள் உழவர் சின்னத்தில், விவசாயி சின்னத்தில் வாக்கை செலுத்தி என் தம்பி திருநாவுக்கரசை வெற்றி பெற செய்து நீங்களும் வெற்றியடையுங்கள். முதலாக உங்களுக்கான வெற்றியை நீங்கள் பெறுவதற்கு தேர்வு செய்ய வேண்டிய சின்னம் விவசாயி. விவசாய சின்னத்திற்கு வாக்களிப்போம். வருங்கால தலைமுறைக்கு வாழ்வளிப்போம் என்கிற உறுதியை ஏற்போம். புரட்சி என்பது ஒரு தலைகீழ் மாற்றம். மாற்றம் என்பது சொல்லல்ல, செயல். மாறுவோம், மாற்றுவோம். இது மாற்றத்திற்கான எளிய மக்களின் புரட்சி. புரட்சி எப்போதும் வெல்லும். நம் வெற்றி அதை சொல்லும். இலக்கு ஒன்றுதான், இனத்தின் விடுதலை. இனம் ஒன்றாவோம், இலக்கை வென்றாவோம். தமிழ்தாய் வாழ்க, தலைவர் பிரபாகரன் வாழ்க, என் தம்பி திருநாவுக்கரசு வெல்க, வெல்க, வெல்க. நன்றி, வணக்கம். நாம் தமிழர்.